ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு தண்ணியில் அலசிட்டு நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இன்றைக்கி மிளகா அரைச்சி தான் செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சோன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு. அதுவும் நம்ம பானையில் செஞ்சோன்னா இன்னுமே ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஃபுல் பூண்டை எல்லா பல்லையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் இஞ்சி கூட இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு விரல் அளவு இஞ்சி எடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணோதான் தான் நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இதெல்லாம் வதங்கிருச்சு. நான் இஞ்சி சேராதுன்றதுனால சேர்த்துக்கல. நீங்கள் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலையும் சேர்த்தப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இதை அரைச்சி வச்சு செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு மண்சட்டி வச்சு செய்யலாம். மண்சட்டியில் செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். மண்சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் கூட செய்யலாம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை அதே மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கெலாம் முடிஞ்ச வரைக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு வரும். இப்போது நம்ம அடுத்ததாக அந்த சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கறி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். அரைக்கும்போது கூட மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா, கறி எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த விழுதியும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசி அதையும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் கலந்துற மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த கறி வெந்து வர அளவுக்கு மட்டும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். கறி நல்லா வெந்து வரணும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியோட இது எல்லாமே குழம்புலையும் இறங்கி வரும். ஸோ அடுத்ததான் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதோ ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நல்ல டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி.
இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும். இதை வந்து சுட சுட சாதத்தோடு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சுவையான ரெசிபிகளுக்கு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.